ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பட்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னியை நீங்கள் தோசை, இட்லி, சாப்பாடு என எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. டேஸ்டான ஹெல்த்தியான சட்னிங்க இது. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அவங்களும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இனி வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாகி வரட்டும். இப்போ இதில் 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சிறு சிறுசாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்திக்கிங்க. நான் 4 வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அளவாக வேணும்னா நீங்கள் 3 மட்டும் சேர்த்திக்கிங்க. இதையெல்லாம் சேர்த்தி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க. இனி இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சிறு சிறுசாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 தக்காளி சேர்த்திக்கிங்க. இனி தக்காளி கொஞ்சம் நல்லா மசிகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆவாரம்பூ 1 கப் சேர்த்திக்கலாங்க. இதில் ஆவாரம்பூ சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதுங்க. இதோட நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கங்க. ஆவாரம்பூவும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை இதில் சேர்த்திக்கலாம். நான் இதுக்கு 1 மூடி தேங்காய் எடுத்துருக்குறேங்க. தேங்காயும் இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையே ஆற வச்சுக்கலாங்க. இது ஆறிடுச்சுங்க. இனி இதையே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஆவாரம்பூ சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இது டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் சாப்பாட்டோடு இது ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பட்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.